இறுதி வார்த்தை இந்த வருடத்திலே சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை நான் படிக்கின்றேன். சங்கீதம் 66:20 என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை எங்களுக்கு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த சங்கீதம் 66 ஸ்தோத்திர சங்கீதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது தனது வாழ்வில் தேவன் செய்த நன்மைகளுக்காக அவரை துதித்து போற்றி பிறரையும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் தனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை சங்கீதம் 66:5 படிக்கின்ற பொழுது தேவனுடைய செய்திகளை வந்து பாருங்கள் என்றும் சங்கீதம் 66:12 படிக்கின்ற பொழுது தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள் என்றும் ஒரு சாட்சியாக என்னை ஆண்டவர் நிறுத்தினார், ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லத்தக்கதாக 2 வார்த்தைகளை இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சாட்சியாக பயன்படுத்துகின்றான். ஒன்று, அன்பு பாருங்கள்; இரண்டாவது, அன்பு கேளுங்கள். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் என்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்கின்றவராக செயல்பட்டால் ஆகவே இந்த தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்பதாக இந்த சங்கீதத்தை நிறைவாக முடிக்கின்றதை நாம் படிக்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்த யோவான் பேராலயத்தின் குடும்பங்களாக நம்முடைய வாழ்க்கையிலையும் 2025ஆம் ஆண்டிலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாய் இந்த நன்மைகளுடைய ஆண்டவருடைய சமூகத்திலே ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். எந்த நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்தார்? சங்கீதக்காரனாகிய தாவீதின் அனுபவத்திலிருந்து நாம் படிக்கின்ற பொழுது 6ஆம் வசனத்திலே இவ்விதமாக அவர் சொல்கிறார்: கடலை உலர்ந்த கரையாக மாற்றினார், ஆற்றை கால் நடையாய் கடந்தார்கள், அங்கே அதில் கரி கூர்ந்தோம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற சம்பவத்தை முன்னிறுத்தி தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை கைகூற பண்ணினார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு நாம் அவரில் கைகூர்ந்தோம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார். இன்னும் 9ஆம் வசனத்திலே அவர் படிக்கின்ற பொழுது சொல்லுகின்ற வார்த்தை, அவர் நம்முடைய கால்களை தள்ளாத விடாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார் என்பதாக சொல்லுகின்றார். இன்னும் 12ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது சொல்லப்படுகின்ற வார்த்தை என்று சொன்னால், தீயும் தண்ணீரையும் கடந்தோம், செழிப்பான இடத்தில் இவரை கொண்டு வந்து விட்டீர் என்பதாக தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகள், நடந்து வந்த பாதைகள், தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்த அனுபவங்களை குறித்து சாட்சியாக சொல்லுகின்ற பொழுது நாங்கள் கனி கூர்ந்தோம், நாங்கள் மகிழ்ந்தோம், எங்களை கொண்டு வந்து விட்டார். அந்த தேவனுடைய செய்திகளை அன்பு பாருங்கள், அவைகளை கேளுங்கள், எங்களுடைய ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதின் அனுபவத்தை போல என் அருமையான நல்லவரே, ஆண்டவருடைய வாழ்க்கையில எவ்விதமாய் நடத்தை கொண்டு வந்தார், எவ்விதமாய் நம்மை தாங்கினார், எவ்விதமாய் நம்மை சுமந்தார், எவ்விதமாய் நம்மை தப்புவித்தார் என்பதை நினைத்து பார்த்து சங்கீதம் 66:20 சொல்லப்பட்டது போல என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அன்புக்குரியவரே, இந்த ஸ்தோத்திரம் முடிந்தது என்பதாக இன்னும் ஒரு சில மணி நேரத்திலேயே ஒரு புதிய ஆண்டை நாம் காணப்போகின்றோம். அந்த ஜனங்களிலே ஒவ்வொரு வருடமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தீர்மானங்கள் தான். இந்த தீர்மானம் என்னுடைய வாழ்க்கையில இந்த வருடத்தில் நான் நிறைவேற்றுகின்ற பொழுது ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஜனசிந்தையோடு நாம் காணப்பட அழைக்கப்படுகின்றோம். தானியேல் 1:8 நாம் படிக்கின்ற பொழுது அந்த தானியேலும் சொல்லுகின்றான், இந்த ராஜாவின் போதனத்தினால ஒரு விரோதம் என்ற விரோதம் என்னுடைய வாழ்க்கையை செய்யக்கூடாது, தீர்ப்புப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தை தீர்மானம் பண்ணி கொண்டான் என்பதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவரே, அந்த ஜன சிந்தையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் தீர்மானம் பண்ணி